மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் பாஜக விசார வைக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில பணபேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எங்கள் கட்சியில் இணைபவர்கள் அத்தனை பேரும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பிடித்து எங்கள் கட்சி எப்படியெல்லாம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கூட அதிகமாக வாய்ப்புகளை வழங்குகின்றது என்று பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்கின்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள். எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பண பேரம் இல்ல வேற ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் அவங்களா வரதா சொன்னீங்க. விஜயதரணி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு காங்கிரஸ்ல ஒரு விமன்ல ஒரு ரோல் லீடர் கொடுக்கல, அதே போல தேசிய தலைமைக்கு மகளிர் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவங்க பாஜக வந்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரானால் நயினா நாகரிகம் பதிலாக அவர் ரோல் லீடராக வாய்ப்பு இருக்குமா, அல்லது அவங்களுக்கு தேசிய பொறுப்பு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அது கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சு அவங்க வெளியில் வருது. அதாவது இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்த இடர்பாடுகளை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்க கட்சிக்கு அவங்க இப்ப வந்துட்டாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு திறமை இதற்கெல்லாம் தகுந்த அங்கீகாரம் இந்த கட்சி கொடுக்கும். அது புளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல இதை விட அதிகமா பெரிய பதவிகள் எல்லாம் எங்க கட்சியில இருக்குது. அதை கூட நாங்க கொடுக்கலாம். அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கான பிரதிநிதிகளாக பொறுப்புகளுக்காக விலகி வர்றது சரியா இருக்கு. அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனை காரணமாக கூட வரலாமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி இப்போ இளவங்கோடு இப்போ காலியாச்சு, மறுபடியும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுமா? வாய்ப்பு அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். இப்ப அதை நாங்க எப்படி முடிவு பண்றது? 37 வருஷமா காங்கிரஸ்ல இருந்ததா சொன்னாங்க விஜயதாரணி. 37 வருஷமா காங்கிரஸ் இயக்கத்தில் ஆதரிச்சு அவங்கள பேசிட்டு பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இன்னைக்கு அப்படியே எதிர்நிலையில் நின்று பேசக்கூடிய விஷயம் அது கூட மேடையில் பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு மாதிரியா இருக்காதான்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த கேள்வி யாருகிட்ட கேட்கணும்? இல்ல உங்ககிட்டே கேட்கலாம். உங்களை எது கடுமையா எதிர்த்து பேசியிருப்பாங்க. ஆனா உங்க கூட நாங்க தான் சொல்றோமே, எங்களை என்ன கடுமையா விமர்சிருந்தாலும் எங்க கட்சியில நூற்றுக்கணக்கான தலைவர்கள் எங்களோட கட்சியை பத்தி கட்சி தலைவர்களை பத்தி ஏன் இப்ப எங்களைவே கோயம்புத்தூர்ல ஏத்து பேசுறாங்க. நாளை கட்சியில் நாங்க சேரோம்னா ஓகே சேருங்க, சேர்ந்து நாட்டுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். டென்டேட்டிவ் லிஸ்ட்ல உங்க பேரே இருக்கு. ப்ராபபிலிட்டியில இஃப் கமல் கண்டெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க போட்டியிடுவதா சொல்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ரியாலிட்டிக்கு வரட்டும், அப்புறம் கட்சி முடிவெடுக்கும்.